வக்கீல் பாரு. ஏய் வக்கீல், சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது? சொல்லு. என்னடி நாங்க பாட்டு பேசினுக்கிறோம், உட்கார்ந்து ஆடினுக்கிறியா? ஏய் அவளை போய் புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. ஏய் விஸ்வா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்க. ஏய் அந்த லாயர் பொம்பளை கொடுக்குற தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றீங்க? நீ மரியாதையா எங்க இருந்து போயிடு, இல்லனா சோபராஜன் உன்னை சும்மா விட மாட்டார். நீங்க மரியாதை எங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படி வசதி? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா, இதான்டா பேசும். சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான். முடிவு நாளைக்கு கோர்ட்ல தெரிய போகுது. சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா? இப்ப புரிஞ்சுதா? விக்ரம நான் தான் கொலை செஞ்சேன்னு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா? ஏன் ஊப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றானா? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதிராக போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான், அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அமைச்சிருக்கான், அப்புறம் என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கே பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்தவன் உன் தம்பி. ஏய் தாமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லு. ஏய் என் தம்பியை இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டு இருக்காங்க. சரி பேசி பாரு, ஆனா ஒண்ணு மறந்துடாத. நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். சோப்ராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா கோர்ட்ல? ஏன், என்னாச்சு உனக்கு? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்றேன். சோப்ராஜ் எல்லாத்தையும் விட போறான். 2 நாள்ல எல்லாமே மாறிட போகுது. இந்த நேரத்துல போய் நீ இந்தா சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. போதும், உன் பேச்சு கிட்ட நான் செஞ்சதெல்லாம் போதும். அன்னைக்கு உன்னை நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல, ஏன்னா நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். வீணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா. இதுல ஒரு கையெழுத்து போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன். எனக்காக இதை செய். எல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேர் அடிச்சுட்டு வர சொன்னீங்க, அடிச்சுட்டு வந்தேன். சமாதானமா பேசலாம், உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வான்னு சொன்னீங்க, கூட்டு வந்தேன். ஆனா அநியாயமா அவனை கொண்டுட்டீங்களே. பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன். தோத்து போ சொன்னேன், தோத்து போயிட்டேன். அதெல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லேனா, இனிமே யாருன்னு எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோப்ராஜ் எதிர நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, சோப்ராஜ் உன்னை கொன்னுடுவான். நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு. எனக்கு நீ வேணும். அன்னைக்கு செத்து போயிட்டானே விக்ரம், அவங்க அப்பா மகன் வேண்டாமா? இந்த அப்பா மக்களை மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா? நான் மட்டும் உனக்கு வேணும் இல்லையானே? சொல்லுண்ணே. இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் இவ்வளவு சொல்லியும் என்ன நீ
கையெழுத்து போடுறா. நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. இப்போ அது நடந்து போச்சு. எந்த கையால எனக்கு சோறுட்டு வளர்த்தியோ அந்த கையில என்ன கொல்ல போறியா? கொல்லுண்ண. கொல்லு. நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு தண்டனை இதானா? சுடு. அண்ணே, வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு நம்ம அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன்னு. அதுக்காக நீ உன்னையும் அழிச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையவா. நீ கோர்ட்ல சோபராஜ் எதிர சாட்சி சொல்லு. இல்ல விஸ்வா, நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன். என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்தக் கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. அண்ணே, ரகு என்னாச்சு? சோப்ராஜ நான் இனி பாக்குறதா இல்ல. அவன் கண்ணுல நான் படக்கூடாது. எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். உன் தம்பிகிட்ட பேசினியா? அத நான் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. கிளம்பு. சரி, வண்டியில. துரோகி. Vishwa, I'm sorry, Vishwa. Vishwa, I'm sorry. I love you, Vishwa. I love you so much. விஸ்வா, டேய் விஸ்வா, சோப்ராஜே எடுத்தல நீ. இப்ப வந்து பாரு அங்க என்ன நடக்குதுன்னு. வாடா. ஏய், Vishwa, சொல்லுங்க கேளு. Please, Vishwa. அண்ணே, Vishwa, நில்லு. விஸ்வா, விஸ்வா இங்க வராத. Vishwa, please. விஸ்வா, அண்ணே, இங்க வராதே, போயிடு. Vishwa.
மூஞ்சில குத்தி கொண்டுடாங்கடா. ஆக்சிடென்ட்ல செத்தா மாதிரி இருக்கணும். நல்லா போதை ஏத்தி க்ளோஸ் பண்ணுங்க அவனை. அங்க ரவுடி பசங்க விஷம் அடிக்கிறாங்க. விஷம் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். விஸ்வா ரவுடி பசங்க விஸ்வா அன்னைக்கு நீ என்ன காப்பாத்துன, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன். இத்தோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை போட்டின்னு வந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாய் திவ்யா. பாய். Let's go! Be happy!